வணக்கம் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே. மீண்டும் ஒருமுறை வேவும் தொலைக்காட்சியினால் ஒளிபரப்பு செய்யப்படுகின்ற இறைவனில் இணையும் இல்லறம் என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் மிகவும் ஆர்வத்தோடு மகிழ்ச்சியோடு சந்திக்கின்றோம். கடந்த வாரத்தில் நாங்கள் நடத்திய கலந்துரையாடலின் தொடர்ச்சியை இன்று உங்கள் கண்முன் கொண்டு வர நாங்கள் ஆசைப்படுகின்றோம். அதாவது நாங்கள் திருவாளர் ரோமியுலஸ் பர்னாந்து அவர்கள் மற்றும் திருமதி இவான் டெனீஷியா அவர்கள் எங்களோடு மீண்டும் இணைந்திருக்கின்றார்கள். வணக்கம். வணக்கம் ரோமியுலஸ். வணக்கம் இவான். மீண்டும் உங்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த வாரம் நாங்கள் இந்த விடயத்தை நாங்கள் கலந்தாலோசனை செய்த போது விசேஷமாக பிள்ளைகள் மற்றும் வளரிளம் பருவத்தினர்கள் இந்த இருவர்களிலும் ஏற்படுகின்ற எதிர்பார்ப்புகள், பொதுவான எதிர்பார்ப்புகள், அதாவது உளவியல் ரீதியான எதிர்பார்ப்புகள் என்ன, ஆன்மீக ரீதியான எதிர்பார்ப்புகளும் கூட என்ன, இவற்றை பெற்றோர்கள் எப்படி வழங்க வேண்டும், ஆசிரியர்கள் எப்படி வழங்க வேண்டும், சக மாணவர்கள் இந்த உலகம் எப்படி வழங்க வேண்டும் என்று அவர்கள் எதிர்பார்க்கின்றார்கள் என்றெல்லாம் பார்த்தோம். அதே நேரத்திலே நாங்கள் பார்த்தோம், இன்னொரு புறத்திலே பார்க்கின்ற போது பெற்றோர்களாகட்டும் ஆசிரியர்களாகட்டும் இந்த உலகமாகட்டும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற முறைப்படி அவர்களுக்கு இந்த பரிமாணங்களை, அன்பு பரிமாணங்கள் என்று சொல்லுவோமே, இவற்றை வழங்கி கொள்ள முடியாத ஒரு நிலையிலே திணறுவதை நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா? அப்படி பார்க்கின்ற போது பிள்ளைகளுடைய எதிர்பார்ப்பு சில நேரத்திலே உருக்குலைந்த முறையிலே மாணவர்கள் சக மாணவர்கள் மத்தியிலே போய் சேர்கின்ற போது அவர்களுக்கு தெரிந்த அன்பு பரிமாணங்களை இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற போது பிள்ளைகள் தவறான விடயங்களை அன்பு பரிமாணங்கள் என்று அர்த்தம் செய்து கொண்டு தப்பான பாதையிலே போவதை பார்க்கின்றோம். இந்த ரீதியிலே நாங்கள் சில நேரத்தில் பிள்ளைகள் தப்பான பழக்கங்களுக்கு உட்படுத்தப்படுவதை, அடிமைத்தனப்படுத்தப்படுவதை, அல்லது தங்களை தாங்களே அவர்கள் உருக்குலைத்துக் கொள்வதை, அதாவது பாதித்து கொள்வதை, கைகளை வெட்டி கொள்வது, அளவுக்கு அதிகமாக கோவப்படுவது, இப்படியான சமநிலையற்ற நிலைப்பாடுகளை எல்லாம் நாங்கள் பார்க்கின்றோம். இதற்கு காரணம் என்ன என்று நாங்கள் இன்று சிந்திக்க ஆரம்பிக்கின்ற போது முதலிலே இந்த உலகம் நம்முடைய பிள்ளைகளிடம் என்ன எதிர்பார்க்கின்றது என்பதை பற்றியும் நாங்கள் யோசிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது எனக்கு தெரிந்த வகையிலே முன்பிருந்த உலகம் அல்ல இப்பொழுது இருக்கின்ற உலகம். முன்பிருந்த உலகம் எப்படி இருந்ததோ, ஆனால் இப்போது இருக்கின்ற உலகம் பொருளாதார மையப்படுத்தப்பட்ட, இட்ஸ் அ கமர்ஷியல் வேர்ல்டு என்று சொல்லுகின்றோம், கேபிட்டலிஸ்டிக் வேர்ல்டு என்று கூட சொல்லலாம். இப்படியாக பணத்தை மையப்படுத்திய, பொருளாதாரத்தை மையப்படுத்திய, பொருளாதார லாபத்தை மையப்படுத்திய ரீதியாக இன்று உலகம் இருந்து கொண்டிருக்கின்ற போது இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பிலும் கூட பெற்றோர்களோ அல்லது ஆசிரியர்களோ ஹை ப்ரொடக்டிவிட்டி எதிர்பார்க்கின்றார்கள். இந்த உற்பத்தி பொருளாக பிள்ளைகளை பார்க்கின்றார்கள். அவர்கள் கொடுக்க வேண்டிய உற்பத்தி இந்த உலகத்துக்கு எவ்வளவுக்கு பொருளாதார ரீதியான மேம்பாட்டை கொடுக்கும் என்பதைத்தான், அதாவது ஏதாவது ஒரு பிள்ளையுடைய திறமையை அந்த பிள்ளை பெற்றோருக்கு வெளிப்படுத்தினால், உதாரணத்துக்கு இது உனக்கு சோறு போடுமா, இதை வைத்து நீ என்ன சம்பாதிக்க போகின்றாய் என்று படிப்பிலே கூட நாங்கள் துறைகளை தேர்ந்தெடுக்கின்ற போது இந்த துறையிலே நீ போகின்றதை விட இந்த துறையிலே போனால் உனக்கு அதிக வேலை கிடைக்கும், அதிக சம்பளம் கிடைக்கும் என்றெல்லாம் பொருளாதார ஆசை காட்டி பிள்ளைகளை வளர்ப்பது, தங்களுடைய ஆசைகளை பிள்ளைகள் மீது திணிப்பது, இப்படியாக தங்களால் செய்ய முடியாததை பிள்ளைகளை வைத்து செய்து கொள்ள வைப்பது என்று உலகம் போகின்ற போக்கை பார்க்கின்ற போது பணத்துக்காக, அந்தஸ்துக்காக, பதவிக்காக, இப்படியாக, அதாவது சமுதாயத்திலே உயர்ந்த நிலையை அடைந்து கொள்வதற்காக இப்படியாக போராட்டம் நடத்தி கொண்டிருக்கின்ற தக்கன பிழைத்தல் உலகத்திலே இந்த பிள்ளைகளுக்கும் கூட இப்படிப்பட்ட மனப்பான்மைகளை புகுத்துகின்ற போது பிள்ளைகள் அந்த கொள்கைகளோடு வரவில்லை. ஏனென்றால் பிள்ளைகள் இறைவனால் பொலிவாக உருவாக்கப்பட்டு அனுப்பப்பட்டவர்கள். அவர்களுக்குள்ளே இருக்கின்ற இந்த அழகான விழுமியங்களை வெளிக்கொண்டு வருவது தான், இறைவன் கொடுத்தனுப்பிய செய்தியை வெளிக்கொண்டு வருவது தான் பெற்றோர்களுடைய மற்றவர்களுடைய கடமையாக இருக்க வேண்டுமே தவிர இந்த பிள்ளைகளை வைத்துக்கொண்டு இந்த உலகத்திற்கு என்னென்ன வியாபாரங்களை செய்ய முடியும் என்பதை குறித்து பார்ப்பதற்காக அல்ல என்ற ஒரு நிலை எனக்கு நினைக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய கருத்து என்ன இது பற்றி? பிள்ளை பருவம்
பிள்ளை பருவ நிலையிலிருந்து உலகம் பிள்ளைகளிடம் என்ன எதிர்பார்க்குது என்று நோக்குகையில் அறிமுக உரையில் கூறப்பட்டது போலவே ஃபாதர், நாங்கள் ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் பயணித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நுகர்வு கலாச்சாரத்தில் நாங்கள் எங்களை அறியாமலேயே பிள்ளைகளை நாங்கள் ஒரு கருவிகளாக பயன்படுத்துகின்றோம். இவர்கள் இதை இந்த வயதில் செய்ய வேண்டும், துரித கதியில் அந்த பிள்ளைகளுக்கான அளவு கடந்த பழுவை திணிக்கப்பட்டிருக்கின்றார்கள். நாங்களும் திணித்து கொண்டே இருக்கணும். அது எங்களை அறியாமலும் இந்த உலக போக்கில் நாங்களும் சுமாராகவே நீந்தி செல்ல வேண்டுமாயின் இந்த அழுத்தங்களுக்குள்ளான பெற்றோர்களாகிய நாங்களும் அதை தொடர்ச்சியாக குழந்தைகளுக்கு நாங்கள் தந்து கொண்டே இருக்கிறோம். ஆகவே பிள்ளை பருவத்தில் அந்த குழந்தை எதிர்பார்க்கின்ற அந்த அன்பு, அவர்களுக்கான ஓய்வு நேரங்கள் கூட மட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கின்றது. அவர்கள் அளவுக்கு அதிகமாக விளையாடணும், தங்கள் வயதை ஒத்த பிள்ளைகளோடு அவங்க அதிக நேரத்தை செலவிடணும் எதிர்பார்ப்புகள் அந்த இடத்துல மழுங்கடிக்கப்படுகிறது. அந்த ஏக்கம் அடுத்த பருவநிலையை தொக்கி செல்கின்றது. அதாவது நாங்கள் பார்க்கின்றோம் ஏறக்குறைய, அதாவது கோழி வளர்ப்பு என்று பார்க்கின்ற போது ஆரம்பத்திலே கோழிகளை நாங்கள் நாட்டுக்கோழிகளாக வளர்த்து அது நன்றாக மேய்ந்து சந்தோஷமாக முட்டைகள் போட்டு முட்டையிட்டு குஞ்சு பொரித்து அழகான காட்சி இயற்கையாக வளர்ந்து கொண்டு வருகின்றது. அதற்கு பிறகு அதிலே இருந்து அதிகமாக பெற்றுக்கொள்ள ஆசைப்பட்டு பேராசைப்பட்டு அந்த கோழிகளை பிராய்லர்கள் என்ற பெயரிலே நாங்கள் கூடுகளுக்குள் போட்டு வைத்து அதுக்கு கெமிக்கலை கொடுத்து அது கோழி என்று இருக்கின்ற அந்த பிராணி பன்றியை விட அதிக பெரியதாக வளர்ந்து இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு கேலிக்குரிய விடயமாக இயற்கையை நாங்கள் இயற்கைக்கு மாறான முறையில் எதற்காக என்றால் வியாபாரம் செய்து கொள்வதற்காக. அதாவது 1 கிலோ கோழியை 10 கிலோ கோழியாக மாற்றி விற்கக்கூடிய ஒரு மேஜிக் நடைபெறுகின்றது. ப்ரொடக்டிவிட்டி, ஹை ப்ரொடக்டிவிட்டி. இது போன்ற பிள்ளைகளுடைய படிப்பை பொறுத்த மட்டிலே கூட இயல்பாக கற்றுக்கொள்ளுங்கள். பள்ளிக்கூடத்துக்கு போவது கல்வி கற்பதற்கு, அறிவை தேடுவதற்கு, அந்த அறிவின் மூலமாக உன்னுடைய வளத்தை உலகுக்கு வழங்குவதற்கு என்ற ரீதியிலே பார்க்காமல் இது வேறு ரீதியாக பார்ப்பது போல் பிள்ளைகளை அடைத்து வைத்து பிராய்லர் கோழிகளைப் போல் அவர்களுக்கு அறிவை புகட்டி இந்த படி 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 என்று சொல்லி பிள்ளைகளும் சுமந்து கொண்டு புத்தகங்களை செல்கின்ற போது இது கொஞ்சம் இயற்கைக்கு முரணானதாகவும் அதே நேரத்திலே a sense of desperation இல்லையா, அதாவது இது செய்து முடித்து விட வேண்டும் என்ற ஒரு விதமான ஒரு தாக்கம் பிள்ளைகளுக்குள் ஏற்படுவது அது பல நோய்களையும் ஏற்படுத்துகின்றது இல்லையா பிள்ளைகளை. இது ஃபாதர் நாங்கள் இப்போ பொதுவாக பார்க்குற நேரம் நீங்கள் அந்த ப்ரொடக்டிவிட்டிட்டு ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒரு உற்பத்தி நிலையில் தான் இருக்குது. அப்போ அதே நேரத்தில் நாங்கள் இன்னொரு பக்கம் பார்க்குறோம் கிவ் அண்ட் டேக் பாலிசி. அதாவது நான் விதைச்சிட்டேன், அறுவடை மிகுதியாக இருக்க வேண்டும். பெற்றோர் என்ன செய்கிறாங்க, நாங்கள் உங்களை பாடசாலை சேர்த்துட்டோம், நல்ல பாடசாலை சேர்த்துருக்கிறோம், அந்த பாடசாலை சேர்க்கறதுக்கே நாங்கள் இவ்வளோ செலவு செய்திருக்கோம், இவ்வளோ காலத்தில் இவ்வளோ செலவு செய்திருக்கோம், இதை நான் ஈடு செய்யணுங்க உன்னுடைய சீதனத்தில். அதுக்கு முதல்ல நீ எல்லா பெற்றோர்கிட்ட உங்களோட பிள்ளை என்னதாகணும், டாக்டர் அல்லது லாயர் அல்லது இன்ஜினியர், இப்படி பெரிய நிலையில் தான். ஆனால் இறைவனுடைய படைப்பில் நம்மளோட 5 விரல்களுமே ஒரு மாதிரி இல்லைன்னு நாங்கள் எங்கேயுமே உதாரணத்துக்கு சொல்கிறது. பிள்ளைகளோட வளர்ச்சியும் அதை மாதிரி தான். எல்லாருக்கும் எல்லா சக்தி மட்டம் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ என்னுடைய பிள்ளையோட சக்தி மட்டம் என்னட்டு நான் முதல்ல புரிஞ்சுக்கொண்டா என்னுடைய பிள்ளை இது தான் சாதிக்க முடியும், அதுக்கு நான் உந்து சக்தியாக இருந்து வழிகாட்டுவேன். உலகம் என்ன எதிர்பார்க்குது, உலகம் எதிர்பார்க்குறதெல்லாம் இவனுக்கு இவனோட பெற்றோர் மூலம் நாங்கள் நிறைய விஷயம் கொடுத்துட்டோம், இவன்கிட்ட இருந்து எங்களுக்கு எவ்வளோ வாங்கலுமோ அவ்வளோ வாங்கிக்கொள்வோம். ஏன்னா இது நுகர்வு கலாச்சாரம். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் என்ன இருக்குதோ அதை நாங்கள் அவங்க மேலே திணிச்சு அவங்ககிட்ட இருக்கிற சக்தி மட்டத்துக்கு மேலே அவங்ககிட்ட எதிர்பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் உயர்கல்வி உயர்தரம் முடித்த உடனே அந்த மாணவ சமூகத்துக்கு 40,000 ரூபாய்க்கு உடனடியாக வேலை எடுக்கக்கூடிய நிலையில் இருக்குது. வெளிநாட்டு கம்பெனிகளில் 24 மணித்தியாலும் டர்ன் படி வேலை செய்கிறதுக்கு இங்கே உடனடியாக வேலை இருக்குது. இலங்கையில் உள்ள பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறாங்க, ஆரம்பத்தில் பேசுகிறாங்க 8 மணித்தியாலம் தொழில்ட்டு, ஆனால் 12 மணித்தியாலம் அவங்களோட சக்தியை பிழிஞ்சு எடுத்துடுறாங்க. 5 நாள் கட்டாயம் வேலை செய்யணும். 6வது நாள் என்ன செய்கிறாங்க, சோஷியல் கெதர்ட்டு சொல்லி அந்த பிள்ளைகளை ஒரு இடங்களுக்கு எடுத்து அவங்கள அந்த அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்கள எடுத்து அது தப்பான சில காரியங்கள் கூட அந்த இடங்களில் நடக்குது. ஏன்னா அவங்களுக்கு தேவை அவங்களோட பொருளாதார வளம் மட்டும்தான் ஃபாதர், வேறு எதுவுமே தேவையில்லை. நாங்கள் பலவிதமான யோசிக்கலாம். அவங்களோட மனித வளம் பாதுகாக்கப்பட வேண்டும், அது இன்னும் மேலே அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்யணும். அதே நேரம் ஆன்மீக ரீதியிலையும், ஏன்னா ஒவ்வொரு படைப்பும் ஒரு அழகான ஒரு ஆன்மாவை கொண்டிருக்குது. அந்த ஆன்மா புனிதமாக்கி தன்னுடைய படைப்பாளியோட போய் சேர்ந்து வேண்டும்ங்கிறது தான் நம்முடைய மதங்கள். எல்லா மதங்களுமே பொதுவாக தன்னுடைய மார்க்கத்தை
தெளிவாக அழகாக கூட்டி கொண்டு போகுது, சொல்லியும் படிச்சும் தருது எங்களுக்கு. ஆனால் இந்த நுகர்வு கலாச்சாரமும் இந்த பொருளாதார நிலைப்பாடும் எங்களுடைய மாணவ சமுதாயத்தை பாடசாலையிலிருந்து இன்றைக்கு திசை திருப்ப கூடுதலாக வருது. ஏன்னா நீ படிச்சியே இல்லையோ 40,000 சம்பளத்துக்கு உனக்கு வேலை உடனே இருக்குதுட்டு. இந்த ட்ரெண்ட் மாறணும், இந்த ட்ரெண்டிங் மாறணும். இதுக்கு நாங்கள் என்ன செய்யறதுங்கிறது ஒவ்வொரு பெற்றோருக்கும் அதே நேரம் சமூகவியலாளர்களும் நிறைய ஆலோசனைகள் செய்து கலந்து பேசி நல்ல ஒரு முடிவுக்கு வரணும் சார். அதாவது இப்போ பிள்ளை பருவம் என்று சொல்லுகின்றோம், அடுத்ததாக வளர்லம் பருவம் என்று சொல்லுகின்றோம். இவர்களை எப்படியாக இந்த உலகத்திலே நாங்கள் பயன்படுத்தலாம் என்ற ரீதியாக உலகம் சிந்தித்து கொண்டிருக்கின்ற போது இந்த விடயம் தெரியாமல் பிள்ளைகள் தங்களுக்குள்ளே போட்டி மனப்பான்மைகளை வளர்த்து கொண்டு, நான் இப்படி இருந்தால்தான் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், இப்படி இருந்தால்தான் என்னுடைய பெற்றோர்கள் என்னை ஏற்றுக்கொள்வார்கள், அப்பா சொல்லுகிற இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்து செய்ய வேண்டும், அப்பொழுது தான் எனக்கு ப்ரொடக்டிவிட்டி அதிகம் என்று அவர்களும் தங்களை, அதாவது பிரயோகபூர்வமாக தங்களால் எவ்வளவு பிரயோஜனம் பொருளாதார ரீதியாக ஏற்படும் என்ற ரீதியிலே தங்களை கணித்துக் கொள்கின்றார்கள். ஆகவே நீங்கள் சொன்னது போல் அந்த இடத்திலே ஆன்மீகம் என்ற ஒரு முக்கியமான அம்சத்தை நாங்கள் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ இழந்து கொண்டே வந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஆலயங்களுக்கு செல்வது எங்களுக்கு வழக்கமாக இருக்கின்றது. அது சமயம் என்ற ரீதியிலே நாங்கள் பல சமய கடமைகளை, சடங்குகளை, சம்பிரதாயங்களை மேற்கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் அதையும் கடந்த ஒரு ஆன்மீகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோமா அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் பெற்றால் தானே பிள்ளைகளுக்கு வழங்க முடியும், இதனை கூட நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த ரீதியாக மனிதனுடைய முழுமையான வளர்ச்சியை நோக்கி மனிதன் அக்கறை கொள்வது குறைவாக இருக்கின்ற போது நம்முடைய மனித பிள்ளைகளையும் அந்த ரீதியாகவே நாங்கள் வளர்த்து வருகின்றோம். உடல் ரீதியான ஒரு அம்சமாகவே நாங்கள் அவர்களை பார்க்கின்றோம். அவர்கள் உடல் ரீதியான அல்லது உலக ரீதியான போக்கிலே அவர்கள் பிரயோஜனம் உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற ரீதியில் நீங்கள் சொன்னது போல என்னுடைய பிள்ளைக்கு நான் இதனை கற்றுக் கொடுத்திருக்கின்றேன், ஆகவே இவ்வளவு சீதனம் தர வேண்டும், இந்த அளவுக்கு என்னுடைய பிள்ளை வளர்த்திருக்கின்றேன், ஆகவே இவரிடமிருந்து நீ இவ்வளவு கொடுத்து என்னுடைய பிள்ளையை பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியான ஒரு வியாபார நோக்கத்தோடு இன்று பிள்ளை வளர்ப்பு நடைபெற்று கொண்டு வருவதை நாங்கள் பார்க்கின்றோம். இயல்பாக இயற்கையாக இறை அனுசரணையுடன் கூடிய பிள்ளை வளர்ப்பை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கின்ற போது பிள்ளைகள் வாழ்க்கையிலே சஞ்சலங்கள் ஏற்படுவது சகஜம்தானே. இப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டிலே இருந்து நாங்கள் மீண்டு வருவதை பற்றி குறித்து பார்க்கின்ற போது ஆன்மீக ரீதியான ஒரு அம்சத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கலாம். எப்படியாக இதனை நாங்கள் நிவர்த்தி செய்யலாம் என்று நம்முடைய சின்ன சின்ன கருத்துக்களை நம்முடைய மக்களுக்கு எப்படி சொல்லலாம்? எங்களுடைய நோக்கங்கள் தவறி இருக்கிறதா நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்தோம். ஆகவே இறைவனால் கொடுக்கப்பட்ட அந்த வரமும் கொடையானது நாங்கள் இறைவனுக்கு திரும்பி வழங்கும் பொழுது சுவையுள்ள கனியாக இருக்கிறது தான் பெற்றோராகிய எங்களின் கடமையாக இருக்கணும். ஆகவே சுவையுள்ள கனியாக மாறுவதற்கு என்னென்ன ஆன்மீக சிறப்பு இயல்புகள் நாங்கள் கொண்டிருக்கிறோம் என்பது நற்செய்தி வாயிலாக நாங்கள் இப்போது கேட்டுக்கொள்வோம். இப்போ இந்த டென்ஷனால் ஒன்று சொன்னால் கனிகள் இப்போ நாங்கள் இந்த வளர் இளம் பருவத்தில் நாங்கள் பரிசுத்தாவிட கனிகளை பற்றி பிள்ளைகளுக்கு தெளிவுபடுத்துகிறோம். ஏன்னா கத்தோலிக்க திருமறையில் நம்முடைய திருச்சபை 7 திறமை அனுமானங்களில் முக்கியமான ஒன்று உறுதி பூசல். இந்த உறுதி பூசலில் நம்முடைய இந்த பிள்ளைகள் வளரும் பருவ பிள்ளைகள் தூயாவியான கனிகளை பெறுறாங்க. இப்போ சகோதரி அது ஞாபகப்படுத்தின தான் எனக்கு ஞாபகம் வந்தது. கனிகள் எங்களில் உற்பத்தி ஆகிறது, எங்களுக்குள்ள உற்பத்தி ஆகிறது. அது 12 விழுமியங்கள் சொல்லப்பட்டிருக்கு, புண்ணியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. அதை 9ஆவும் சுருக்கி சொல்லலாம். ஏன்னா அன்பு இல்லை அமைதி சமாதானம்ட்டு 2 இருக்குது. அப்போ அதை 2ஐயும் சேர்த்து இப்போ 1 சொல்கிறாங்க. அப்போ அப்படி பார்க்குறேன்னா 9 இருக்குது. இந்த 9 கனிகளும் எங்களிலிருந்து உற்பத்தி ஆகிறது. அது என்னதுட்டு இனங்காட்ட வேண்டிய பொறுப்பு பெற்றோருக்கும் ஆசிரியர் சமூகத்துக்கும் இருக்குது. அப்போ நாங்கள் அதை அந்த தூய ஆவியானோட ஆலயம் நாங்கள்ட்டு திருவிழம் எங்களுக்கு சொல்லுது. நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் ஒவ்வொருவரும் தூய ஆவியானவர் குடிகொள்ளும் ஆலயம்ட்டு. அந்த ஆலயம்ட்டு நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு அந்த தெளிவுபடுத்தி அவங்களுக்கு சொல்லும் பொழுது நிச்சயமாக உடல் ரீதியாகவோ உள்ள ரீதியாகவோ அவங்க எந்த விதமான தப்பான காரியத்தில் இறங்க மாட்டாங்க. அதே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறேன், நீங்கள் மனுமனுக்கு எதிராக செய்யப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படும், தூய ஆவியானவருக்கு எதிராக செய்யப்படும் பாவங்கள் மன்னிக்கப்படாதுட்டு. அப்போ இந்த கத்தோலிக்க விழியவங்களை எங்களை பிள்ளைகிட்ட சொல்கிற நேரம் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான இறைவன் விரும்புகிற ஒரு சமூகத்தை எங்களுக்கு மலர செய்ய முடியும். அதே நேரம் திருவிழியம் கூறுற வார்த்தைகளை பார்க்க போனால் லூகாஸ் நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கு, குழந்தைகளை இறைவனிடம் அழைத்து வர வேண்டும்.
2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 14 16 வசனத்தில் வர்றது சுருக்கம் இறை வார்த்தையை கற்பிக்க வேண்டும். அப்போ இதுகள் நாங்கள் வீட்டில் பிள்ளைகளோட சேர்ந்து இருந்து நாங்கள் வாசிக்க வேண்டும். அந்த வாசிக்கிற இறை வார்த்தையை நாங்கள் தெளிவு பெற அவங்களுக்கு அவங்களோட அறிவுக்கேற்ற விதமாக அவங்களோட பகிர்ந்து கொள்ள வேண்டும். இப்போ குழந்தை இறைவனிடம் வரவிட வேண்டும் என்று சொல்லுகின்ற போது கூட நம்முடைய பெற்றோர்களுக்கு நான் நினைக்கின்றேன் இந்த செய்தியின் தகவலை கொஞ்சம் தெளிவாக சொல்ல வேண்டும் என்று. அதாவது சில நேரத்திலே நினைப்பார்கள், இறைவனிடம் அழைத்து வர வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கோயிலுக்கு கூட்டு போகணும். அதுதான் ஃபாதர் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கே போக மாட்டாவேன் என்று சொல்லுவார்கள். அது ஒரு பக்கம்தான். ஆனால் அவன் வாழ்நாள் முழுவதும் அவனுடைய நோக்கம் இறைவன் பால் திசை திருப்பப்பட்டிருக்கின்றதா? அப்படி சொல்வதற்கு முன்பு நம்முடைய பெற்றோர்கள் இதனை சொல்வதற்கு முன்பு என்னுடைய எண்ணங்கள் இறைவன் பால் திசை திருப்பப்பட்டிருக்கின்றதா? அப்ப நீங்க சொன்னது அதாவது என்ன சொன்னீர்கள்? குழந்தைகளை இறைவனிடம் அழைத்து வர. நானும் ஒரு குழந்தை தான் இறைவனை பொறுத்த மட்டில். என்னை நான் முதலில் இறைவனை அழைத்து வர கடமைப்பட்டிருக்கின்றேன். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய இறைவனை நோக்கி நம்மை அழைத்து வர, அதாவது நம்முடைய சிந்தனை, சொல், செயல், நடவடிக்கைகள், நம்முடைய உறவுகள், நம்முடைய உணர்வுகள், இவை எல்லாவற்றிலும் நம்மை முழுமையாக உடல் ரீதியாக, உள ரீதியாக, ஆன்மீக ரீதியாக நம்மை இறைவன் பால் அழைத்து வருவதற்கு இந்த ஒரு உயிருள்ள வார்த்தை நமக்கு பெரிய ஒரு அழைப்பை விடுக்கின்றது. அதுபோல் மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 9 துவக்கம் 11ஆம் வசனங்களில் வருகிறது, நல்ல உணவு கொடுக்க வேண்டும். அதுவும் பெற்றோருடைய கடமை. பெற்றோர் மட்டுமில்லை, உலகத்தையும் சார்ந்த கடமை நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்கள நாங்கள் உற்பத்தி பொருளாக மட்டும் பயன்படுத்தாமல் அவங்களுடைய நாளாந்த தேவைக்கான வருவாயை நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோமா, சம்பளத்தை கொடுக்குறோமா? அப்போ இது 2 பக்கமும் இருக்குது. பெற்றோரும் இருக்குது, அவங்க தொழில் செய்கிற நிறுவனங்கள், உலகத்துக்கு இதுக்கான கடப்பாடு இருக்குது. அதே மாதிரி நல்ல உடை கொடுக்க வேண்டும்னு தொடக்க நூல் 37:3 சொல்லப்பட்டு. அதாவது இதை பார்க்கின்ற போது மன்னிக்க வேண்டும், சின்ன ஒரு அர்த்தத்தையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நல்ல உணவு கொடுக்க வேண்டும், இவையெல்லாம் விவிலிய வார்த்தைகள். ஆகவே இதற்கு அர்த்தத்துக்குள் இன்னும் பல அர்த்தங்கள் இருக்கின்றன. அதாவது நல்ல போஷனை கொடுக்க வேண்டும். நல்ல போஷனை கொடுக்க வேண்டும் என்று பார்க்கின்ற போது போஷனை என்று சொல்லப்படுவது ஒருடைய தேவையை பூர்த்தி செய்வதற்கு கொடுக்கப்படுவது. ஆகவே உடல் ரீதியான போஷணையாக இருக்க வேண்டும், உள ரீதியான போஷணையாக இருக்க வேண்டும், ஆன்மீக போஷணையாக இருக்க வேண்டும். நாங்கள் பரலோக பிதாவே என்று ஜெபிக்கின்ற போது எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு தாரும் என்று சொல்லுகின்றோம் அல்லவா? அது வார்த்தை கொஞ்சம் பிசகுபட்டு வந்தாலும் உண்மையாகவே எங்கள் அனுதின போஷணையை எங்களுக்கு தந்தரும் என்பதுதான் அதன் சரியான வார்த்தை. ஆகவே அனுதின போஷணை என்று சொல்லுகின்றது உடல் ரீதியான போஷணை எங்கள் உணவாக இருக்கலாம், ஆனால் அல்லது உடையாக கூட இருக்கலாம். உள ரீதியான போஷணை என்பது சீரான செறிவான எண்ணங்கள், நல்ல உணர்வுகள், உணர்ச்சிகள் என்று சொல்லுகின்றோம், இவையெல்லாம். அத்தோடு ஆன்மீக ரீதியான போஷணை என்று சொல்லுகின்ற போது இறைவன் நமக்கு விதித்திருக்கின்ற திருவுளம், அது கஷ்டமான பாதை, ஒடுங்கிய பாதையின் மூலமாக நுழைய பாடுபடுங்கள் என்று சொன்னது. அந்த ஒடுங்கிய பாதையின் மூலமாக நாங்கள் நுழைய எத்தனிப்பது இறைவன் நமக்கு தருகின்ற போஷணை. எங்களுக்குள் இறைவன் தருகின்ற அதாவது சவால்கள், கஷ்டங்கள், இவை எல்லாவற்றையும் நாங்கள் கடந்து போகின்ற போது போஷிக்கப்படுகின்றோம். எப்படியாக இறைவன் தன் திருமகனை போஷித்தாரோ சிலுவை மூலமாக, அதுபோன்று நம்மை போஷிக்கின்றார், ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே அந்த போஷணை என்று சொல்லுகின்ற போது நல்ல உணவு கொடுங்கள் என்று சொல்வது பானையோ பருப்பையோ நாங்கள் யோசிக்கக்கூடாது. உண்மையான போஷணை இறைவன் நமக்கு தருவது அது பெரும் போஷணை எங்கள் வாழ்க்கைக்கு. அது போன்றுதான் ஆடை என்று சொல்லப்படுவதும் கூட. அதாவது ஆடை என்று சொல்லுவது, நாங்கள் ஆதி ஆகமத்திற்கு செல்கின்ற போது இறைவனுடைய ஆடையை மனிதன் அணிந்திருந்தான். The attire of grace என்று சொல்லுகின்றோம், கிருபை நிறைந்த ஆடை. அந்த ஆடை களையப்பட்டது அவனுடைய பாவத்தினால். இப்பொழுது ஆடை கொடுக்க வேண்டும் பிள்ளைகளுக்கு. களையப்பட்ட அந்த கிருபை என்ற ஆடையை பிள்ளைகளுக்கு போர்த்த வேண்டியது பெற்றோர்கள், நம்ம ஒருவருடைய கடமையாக இருக்கின்றது, ஆசிரியர்களுடைய கடமையாக இருக்கின்றது. எனவே எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு, கோபம் ஊட்டாமல் கண்டிக்க வேண்டும். அப்போ இந்த இடத்துல நான் இதுக்கு முதல்ல ஒரு ஒளிப்பதில் நாங்கள் பார்த்துருந்தோம், அவங்களுக்கு அறிவு புகட்டி நல்வழி காட்ட வேண்டும். கண்டிக்கிற மட்டும் போதாது, அந்த கண்டிப்பை எதனால் நாங்கள் செயல்படுத்துகிறோம், அவங்க ஏதோ நாம் எதிர்பார்க்காதது ஒன்று செய்ததுனால எங்களுடைய கண்ணோட்டத்தில் அது ஒரு தப்பான காரியம் நாங்கள் கண்டிக்க முன் வரோம். அது
கண்டிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் அறிவு புகட்டி அவங்களுக்கு வழி நடத்தணும். அது ஒரு முக்கியமான விஷயம். அடுத்தது இந்த விடயத்திலே நாங்கள் இன்னும் ஒரு விஷயத்தையும் நாங்கள் பார்க்கின்றோம். நாங்கள் ஏற்கனவே அந்த பெற்றோரியம் என்ற ரீதியிலே பார்க்கின்ற போது அந்த கண்டித்து கட்டுப்படுத்தும் பெற்றோர் அப்படி அல்ல. அதே நேரத்தில் எல்லாவற்றையும் வாரி வழங்கும் பெற்றோர், அனுமதிக்கும் பெற்றோர் அப்படியும் அல்ல. ஆனால் நீங்கள் சொன்னது போல அவர்களுக்கு விளக்கம் கூறி அவர்களை கண்டித்து வழி நடத்துகின்ற பெற்றோர் தன்மை. இது இறைவனும் நமக்கு இதை தான் செய்து கொண்டிருக்கின்றார். நாங்களும் இதைத்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு செய்கின்றோம். ஆகவே பிள்ளைகளுக்கு நல்வழி காட்டுவதில் பெற்றோர்கள் பயப்படவும் கூடாது, அல்லது தான் தோன்றித்தனமாக அவர்களை கட்டுப்படுத்தி ஆளவும் கூடாது. எனவே தூய பேதுரு எழுதிய 1வது திருமுகம் 5வது பகுதியில் 5ஆம் வசனத்தில் வருது வளரிளம் பருவத்திற்கான வாசகங்கள் கொஞ்சம். இளைஞர்களே, நீங்கள் முதியவர்களுக்கு பணிந்திருங்கள். ஒருவர் மற்றவரோடு பழகும்போது எல்லோரும் மனத்தாழ்மையை ஆடையாய் அணிந்திருங்கள். ஏனெனில் செருக்குற்றோரை கடவுள் இகழ்ச்சியுடன் நோக்குவார், தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கே கருணை காட்டுவார். ஆகையால் கடவுளுடைய வல்லமை மிக்க கரத்தின் கீழ் உங்களை தாழ்த்துங்கள், அப்பொழுது அவர் ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்துவார். ஆம் ஆண்டவரே, இன்று அருமையான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர். இந்த கருத்துக்களை உம்முடைய நாமத்தினால் உம்முடைய மக்களுக்கு நாங்கள் எடுத்துச் செல்கின்றோம். உம்முடைய விழுமியங்களை பெற்றுக்கொள்கின்ற மக்களாக, அதன் வழியிலே நம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துகின்ற பெற்றோர்களாக, ஆசிரியர்களாக, பெரியோர்களாக, நண்பர்களாக நாங்கள் உருமாற்றம் அடைய எங்களுக்குள் உம்முடைய தூய ஆவியின் ஆடையை அணிவித்தருளும். உம்முடைய கிருபை நிறைந்த ஆடையினால் நாங்கள் அணி செய்யப்பட்டு அதன் வழியாக நீர் எங்களுக்கு தருகின்ற சக்தியை, அன்பை, ஆளுமையை மேற்கொண்டு நல்ல எதிர்காலத்தின் சந்ததியை, உம்முடைய திருநாமத்திற்கு புகழ் கூறுகின்ற சந்ததியை உருவாக்குவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் பெற்றோர்களுக்கும், எங்கள் பிள்ளைகளுக்கும், எங்கள் ஆசிரியர்களுக்கும், எங்கள் சமுதாயத்தின் எல்லா மக்களுக்கும் உம்முடைய அருளை, அனுசரணையை தந்து எங்களை ஆதரித்து காத்தருளும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே தந்தையை உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆமென். நன்றி. உங்களுடைய தரமான நேரத்தை எங்களுக்கு தந்ததுக்கு திருவாளர் ரோமிலஸ் அவர்களே, திருமதி இவான் டெனிஷியா அவர்களே, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி. நன்றி ஃபாதர். வணக்கம்.